இங்கே பாருங்கள், இட்லி மாவு பார்ட் 1 போட்டுக்கிறேன். அதுலேயும் பல டிப்ஸ் கொடுத்துருக்குறேன். இதுலேயும் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன், கேட்டுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைக்குள்ள மூடி வச்சு தான் அரைக்கணும். நடுவில் மூடியை திறந்துட்டு ஓரம் பாரம் தங்கி இருக்கிற அரிசியை தள்ளி விட்டு அரைக்கணும். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு நல்லா மைய தான் அரைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி 6 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா சாஃப்டாக வரும், நல்லா நைஸாக வரும். நம்ம இட்லி மாவை நைஸாக அரைச்சி எடுக்கும்போது இட்லியும் சூப்பராக வரும், தோசையும் சூப்பராக வரும். நம்ம சரியான அளவு போட்டால், சரியான அளவு அரிசியும் உளுந்து போட்டு இருந்தோம்னா இட்லி நைஸாக அரைச்சாலும் இட்லி வரும், நம்ம குறைன்னு அரைச்சாலும் இட்லி வரும். நம்ம அளவு தப்பாக போட்டால் தான் இட்லி கல் மாதிரி வரும். நம்ம அரிசி மாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கும்போது தோசை சூப்பராக வரும். அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு அரைக்கிறது ஈஸி, உளுந்து மாவு அரைக்கிறது தான் கஷ்டம். புதுசாக கற்றுக்கிறவங்க உளுந்து மாவில் தான் தப்பு பண்ணுவீங்க, தடுமாறுவீங்க. உளுந்து மாவு கொஞ்சம் மஞ்சாலே தண்ணியில் போட்டால் அது மிதக்கிற தன்மை உடையது. அதனால் தண்ணியில் போட்டவுடனே மிதங்குது, மாவு மஞ்சிருச்சுன்னு எடுத்துடாதீங்க. அது நல்லா வெள்ளை கலரில் இருக்கணும். உளுந்து மாவு நல்லா மஞ்சிச்சுன்னா நல்லா வெள்ளையேர்னு இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிக்கணும். பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும், அடுத்தது வெண்ணெய் மாதிரி இருக்கும், அடுத்தது பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கண்ணால் பார்த்து அதை முடிவு பண்ணி எடுக்கணும். தண்ணிலையும் போடணும். இந்த 3 டிப்ஸ் இருக்குது. பஞ்சு மாதிரி இருக்கணும், வெண்ணெய் மாதிரி இருக்கணும், ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கணும், தண்ணிலையும் மிதக்கணும். இப்படி தான் நம்ம உளுந்து மாவு கண்டுபிடிக்கணும். கடைசியாக உளுந்து மாவு ஊதுனா அது மாவு நகரணும், பறந்து போகாது. ஊதும்போது கொஞ்சம் நகரும். அப்படி நகரும்போது உளுந்து மாவு மஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம உளுந்து மாவு அரிசி மாவு எடுத்து ஒன்றா கலந்துட்டு இட்லி வருமா வராதான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டால் மேலே மிதங்குச்சுன்னா இட்லி சூப்பராக வரும். அடியில் இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசிலேயோ உளுந்துலேயோ அளவில் தப்பு பண்ணிக்கிறதா அர்த்தம். இப்படி தான் இட்லி மாவு அரைக்கணும். இந்த காணொளி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.